தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் அடியில் இயங்கும் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முதல்வர் டாக்டர் பே ஐரின் வேதமணி பேசுகிறேன். நிறைய ஃபார்மர்ஸ் வந்து என்ன கேட்குறாங்க இப்போ அப்படின்னா, பீர்க்கங்காயில் வந்து ஒரு பூச்சி தாக்குதல் இருக்குது, அதனால வந்து சின்ன பிஞ்சிலேயே காய்கறிகள் வந்து காய் வந்து மஞ்சள் நிறமாகி மாறி கீழே விழுந்துருது, அதனால விளைச்சல் அதிகமாக பாதிக்கப்படுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது என்னென்ன ஆகுது அப்படின்னா, ஃப்ரூட் ஃப்ளை, அதாவது பழைய தாக்குறதுனால வருது. இது வந்து பழைய தாக்குனோடனே சின்ன பிஞ்சாக இருக்கும்போதே அது தாக்கிரும். அதனால என்ன ஆகும்னா, பிஞ்சுகள் வந்து மஞ்சள் நிறமாக மாறி கீழே விழும். சில நேரங்களில் வந்து அந்த பிஞ்சுகளின் நுனிப்பகுதி மட்டும் அஃபெக்ட் ஆகிருக்கும், சில நேரம் முழுவதுமே நமக்கு அஃபெக்ட் ஆகிருக்கும். இதை நம்ம பிச்சு பார்த்தோம்னா உள்ள அந்த புழுக்கள் இருக்கிறத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் வெள்ளை ஃப்ரூட் ஃப்ளை, அதாவது பழைய தாக்கியிருக்கு அப்படிங்கிறத. இதில் வந்து இன்னொரு இதனாலையும் இந்த மாதிரி மஞ்சள் நிறமாக மாறி பிஞ்சுகள் உதிரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. பழையில மட்டும் இல்லை. எப்படி அப்படின்னா, இப்போ வந்து இது எல்லா வகையான கொடி வகை காய்கறிகள், அதாவது பீர்க்கங்காய், புடலங்காய், பாகக்காய், குக்கும்பர், வெள்ளரிக்காய், இது எல்லாமே இந்த வந்து பழைய தாக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. இன்னொரு முறைன்னு சொன்னேன் இல்லையா, இன்னொன்று கூட நம்ம சந்தேகப்படலாம் அதனால இருக்கலாமோ அப்படின்னு. எப்படின்னா, எங்கெங்க மண்ணில வந்து போரான் டெஃபிஷியன்சி இருக்குதோ அப்போ கூட நமக்கு வந்து இந்த மாதிரி சின்ன பிஞ்சிலேயே மஞ்சள் நிறமாக மாறி உதிர்ந்துரும். அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் நல்ல வளர்ந்து வரும்போது, சம்டைம்ஸ் வளர்ந்து வரும்போது அந்த ஸ்டேஜில் வந்து மண்ணில் வந்து போரான் டெஃபிஷியன்சி வரும்போது என்னன்னா, பிஞ்சுகள்லாம் வளைஞ்சி காணப்படும். இது எஸ்பெஷலி எங்கே இருக்குன்னு நினைக்க, நமக்கு வந்து குடில்கள், அதாவது பாலித்தீன் குடில்கள் பார்க்குறோம் இல்லையா, ப்ரொடெக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ், அங்கே வந்து வெள்ளரிக்காய் வளர்க்கும் போது இதை நம்ம பார்க்கலாம். அதில் வந்து நமக்கு வந்து பூச்சிகள் போகிறதுக்கு சான்ஸே இல்லை. ஆனால் இந்த மாதிரி வரும்போது என்னன்னு பார்க்கும்போது அது போரான் டெஃபிஷியன்சின்னு கண்டுபிடிச்சோம். இதுக்கு என்ன பண்ணணும்னா, 1.5 கிலோ போரான், அது வந்து ஒரு ஹெக்டருக்கு வந்து தரையில் வந்து 45வது நாள் இடைவெளியில் விதைத்து 40-45வது நாள் இடைவெளியில் விடணும். அதே அப்ளை பண்ணணும். அதே மாதிரி 0.25% போரிக் ஆசிட் வந்து விதைத்த 30-45வது நாளில் நமக்கு வந்து ஸ்ப்ரேயிங் பண்ணணும். இதனால கட்டுப்படுத்தலாம். ஆனால் நீங்கள் இது வந்து ஃப்ரூட் ஃப்ளைனால வர்றதுங்கிறது நம்ம உடச்சி பார்த்து புழுக்கள் இருக்கும்போது அதை கண்டுபிடிக்கலாம். இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா, ஒரு கெமிக்கல் இருக்கு, சயன்ட்ரானிலிட்ரோல் அப்படிங்கிறது பெனிவியா அப்படின்னு கமர்ஷியலாக நமக்கு கிடைக்கி. இதில் வந்து 1.6 ml 1 லிட்டரில் கலந்து அதை வந்து எப்போல்லாம் ஸ்ப்ரே பண்ணணும்னா 15 நாள் இடைவெளியில் 2 முறை நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம இது பண்ணலாம். ரெண்டாவது வந்து கியூலோர்னு ஒரு ட்ராப் இருக்குது, இனக்கவர்ச்சி பொறி. அதை வந்து ஒரு ஹெக்டருக்கு 12 வைக்கணும். அப்படின்னா அது ஆண் பூச்சிகளை கவர்ந்து இழுக்கும், நிறைய விழுந்துடும், 100 பூச்சிகள் கூட வந்துடும். அதை நம்ம வந்து கலெக்ட் பண்ணி அழிச்சிடலாம். இந்த 2 மெத்தட். இன்னொன்று என்னென்னா, அதாவது பூச்சி தாக்கி சின்ன இதில் உதிர்ந்துரும் போது அதை உடச்சி நிறைய ஃபார்மர்ஸ் ஃபீல்டுக்குள்ளே போட்டுறாங்க. அப்படி போடாமல் நல்லா கலெக்ட் பண்ணி தூரத்தில் போய் குழி தோண்டி அதுக்குள்ளே போட்டு எரிச்சு அழிக்கிறதுனாலையும் நம்ம இதை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த 3 மெத்தட் மூலமாக தான் அதாவது பெஸ்டிசைட் ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாகவும், அதே மாதிரி பழங்களை சின்னதிலே உதிர்ந்த பழங்களை எடுத்து அழிக்கிறது மூலமாகவும் கட்டுப்படுத்தலாம். அது மாதிரி இனக்கவர்ச்சி பொறி மூலமாகவும் கட்டுப்படுத்தலாம். இது 2 தான் இதில் நமக்கு 3 மெத்தட்ஸ் நம்ம சொல்லியிருக்கிறோம். இன்னொன்று வந்து போரான் டெஃபிஷியன்சி இருக்காங்கிறத பார்க்கணும். அந்த போரான் டெஃபிஷியன்சியில் வந்து நமக்கு வந்து ஃப்ரூட் ஃப்ளைனுடைய தாக்குதல் இருக்காது. அது 2 தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட்.